உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை விஷயமா போனியே, குழந்தைய எதுவும் காப்பாத்த முடியலையா? நான் குழந்தையை காப்பாத்தலமா, அந்த குழந்தைதான் என் உயிரை காப்பாத்துச்சு. துர்கா, நீ என்ன சொல்ற? உன் உயிரை அந்த குழந்தை காப்பாத்துச்சா? ஆமாம்மா. எல்லாரும் இந்த தேவிக்கு காவலா இங்கே இருக்காங்களே, இவங்க யாரும் இங்க இல்லனா கூட மாரி கதைய முடிச்ச மாதிரி இந்த தேவி கதையும் நான் முடிச்சிருவேன். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தேவிய காப்பாத்திடுவாங்க போல இருக்கே. சூர்யா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, தேவிக்கு ஒன்னும் ஆகாது. இல்லம்மா, மாரி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உயிர் வாழ்றது தேவிக்காக மட்டும்தான். கவலைப்படாத சூர்யா, மாரியும் தேவி எண்ணியும் கண்டிப்பா குழந்தைய காப்பாத்துவாங்க. நீ வேணும்னா பாரு, தேவி கண்ணு முழிச்சு ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, எதுக்காக என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கதான் போறா. குழந்தை கண்ணு முழிச்சிருச்சு. சிஸ்டர், சார் குழந்தைக்கு எப்படி இருக்கு? கண்ணு முழிச்சிட்டாங்க சார். நாங்க இப்போ போய் பார்க்கலாமா? வாங்க சார் பார்க்கலாம். ஓகே சிஸ்டர். அத்தை, மாரி நம்மளை கைவிடல. வாங்க போலாம். தேவிமா, தேவிமா, உனக்கு ஒண்ணு இல்லடா, உனக்கு ஒண்ணு ஆகாது. தேவி செல்லம், கொஞ்ச நேரம் எங்க எல்லாரையுமே பயமுறுத்திட்ட. என்ன தங்கம், யார தேடுற? டாடி பாட்டி எல்லாரும் இங்கதானே இருக்கோம். நீ யார தேடிட்டு இருக்க? அம்மா எங்க? இவ போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா செத்து போன இவ அம்மா மாரி எங்கன்னு கேக்குறா. ஒருவேளை எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறம் மாரி ஆவியா உள்ள வந்து இவளை பாத்திருப்பாளோ? அம்மாவா? அவங்க தான் சாமி கிட்ட போயிட்டாங்களேடா. நான் மாரியம்மாவை கேட்கல, என்ன காப்பாத்த வந்தாங்களே அந்த அம்மா எங்க? அம்மா, அம்மா. அம்மா. குழந்தையோட அம்மா எங்கங்க? அவங்கள வர சொல்லுங்க. அவளுக்கு அம்மா இல்லங்க, அவங்க இறந்துட்டாங்க. அப்ப குழந்தை யார அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு? அம்மா எங்க சூர்யா? இன்ஸ்பெக்டர் அம்மா வர சொல்லுங்க, எனக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா வேணும். இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? இன்ஸ்பெக்டர் அம்மாவை வர சொல்லுங்கன்னு சொல்றாளே. அம்மா வர சொல்லு சூர்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் சூர்யா, அம்மா வர சொல்லு. தேவிமா, குழந்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறால, கூட்டிட்டு வாங்க. அப்பதான் குழந்தை சந்தோஷப்படும், சீக்கிரம் சரியாகும். சூர்யா, நான் வேணும்னா போய் துர்காவை கூட்டிட்டு வரட்டுமா? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. குழந்தையோட முகத்துக்காக பாரு, குழந்தைக்காக தான் போய் கூட்டிக்கிட்டு வரேன். தேவியோட சந்தோஷம் முக்கியம் இல்லையா? அவ குணமாகணும்ல. தேவி செல்லம்,
நான் போய் இன்ஸ்பெக்டர் அம்மாவை கூட்டிக்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும், சரியா? துர்கா தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. மனசுல அவளுக்கு அவ்வளவு பாரம் இருக்குமா, அதான் மடியில தலை வச்சதுமே படுத்து தூங்கிட்டா. கொஞ்ச நேரம் தூங்கட்டும் விடு. நான் இங்க வரும்போதே சூர்யா கிட்ட உன்னை கூட்டிட்டு வரேன் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால அவன் உன்னை திட்ட மாட்டான். நான் பாத்துக்கிறேன். நீ வா துர்கா. துர்கா, தேவி அம்மாவுக்கு ஏங்குற சின்ன குழந்தை. அவ உன்னை பார்க்கணும்னு ஏங்குறா. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி தயங்குறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. குழந்தை தேவிக்காக நீ கொஞ்சம் வா துர்கா, ப்ளீஸ். நீங்க உங்க தரப்புல மட்டும் யோசிக்கிறீங்க. ஆனா உங்க சூர்யா துர்கா வந்தா திட்டிக்கிட்டே இருக்காரு. அவ மனச கொஞ்சம் யோசிச்சீங்களா? தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. அவளை நிம்மதியா இருக்க விடுங்க. அம்மா சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா நான் வரேம்மா. அம்மா நான் போயிட்டு வரேன். வர ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். பரவாயில்லம்மா, இந்த வரேன். வரேம்மா. வரேங்க. வாங்க. தேவி, அம்மா அம்மா தேவி, அம்மா எங்கம்மா போனீங்க? நான் எங்கேயும் போல, வெளியே தாண்டா இருந்தேன். நீங்க சூப்பரா ஃபைட் பண்ணீங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.